தமிழகத்தில் 30 மாதங்களாக புதிய துணைவேந்தர்கள் நியமிக்கப்படவில்லை. மதிப்பில்லாத பட்டங்களுடன் மாணவர்கள் துயரப்படுகின்றனர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். தமிழகத்தின் உயர்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பல்கலைக்கழகங்களுக்கு கடந்த 30 மாதங்களாக புதிய துணைவேந்தர்கள் எவரும் நியமிக்கப்படவில்லை. இதே நிலை தொடர்ந்தால் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் 85% பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாத நிலை உருவாகிவிடும். ஆளுநருக்கும் அரசிற்கும் இடையான மோதல்தான் இதற்கு காரணம் எனும் நிலையில் அதற்கு தீர்வு காண ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படாதது கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தில் சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழகம் கல்வியியல் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பழகம், விளையாட்டு பல்கலைக்கழகம் ஆகிய 8 பல்கலைக்கழகங்களும் துணைவேந்தர்கள் இல்லாமல் முடங்கி கிடக்கின்றன. இவற்றில் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி 30 மாதங்கள் ஆகவும், கல்வியியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 29 மாதங்கள் ஆகவும் நிரப்பப்படாமல் காலியாக கிடக்கின்றன. தமிழகம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி ஏப்ரல் மாதத்தில் முடிவுக்கு வருகிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் நீடிக்கப்பட்ட பதவிக்காலம் வரும் மே 19ஆம் தேதி நிறைவடைகிறது. துணைவேந்தர்கள் இல்லாத பல்கலைக்கழகங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. அது மட்டுமின்றி பெரும்பான்மையான பல்கலைக்கழகங்களில் நிலையான பதிவாளர்கள், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரிகள், நிதி அலுவலர்களும் இல்லாததால் அவை முடங்கி கிடக்கின்றன. பல்கலைக்கழகங்கள் எதிர்கொண்டு வரும் அனைத்து சிக்கல்களும் காரணம் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்வுக்குழுவில் யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானிய குழுவில் பிரதிநிதி சேர்க்க வேண்டுமா வேண்டாமா என்பது தொடர்பாக அரசுக்கும் கவர்னருக்கும் இடையிலான மோதல்தான். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்கு ஏற்கனவே கவர்னருக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான மோதல் தொடர்பான வழக்குகளுடன் இணைந்து உச்ச நீதிமன்றத்தில் வேகமாக விசாரிக்கப்பட்டாலும் கடந்த 1 மாதமாக அந்த வழக்குகளின் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் இடைக்கால தீர்ப்பை பெறுவது அல்ல, ஆக்கப்பூர்வமான முயற்சிகளின் மூலம் அரசுக்கும் கவர்னருக்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வந்து காலியாக உள்ள 8 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும். இவ்வாறு ராமதாஸ் கூறியுள்ளார்.